நிமிஷமே நீதானே தெரியுமா? ச்சே! அம்மாகிட்ட நம்ம வேற பொய் சொல்லிட்டோம். அஷ்மிய எனக்கு பிடிக்கும். ஆனா, ஏன் என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா, அவள மேரேஜ் பண்ணணுன்ற அளவுக்குலாம் நான் யோசிச்சதில்ல. ஆனா, அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது? இப்ப எனக்கு அவ மேல இருக்கிறது லவ்வா? இல்ல க்ரஷ்ஷா? ஒண்ணுமே புரியலையே! இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. பேசாம ஜெஸி கிட்ட கேட்டுடலாமா? நம்ம பேசுறது தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா போய் பொண்ணு கேட்பாங்க. ஒருவேளை அஷ்மிக்கு என்ன பிடிக்காம போயிருந்தா? அதுவும் இல்லாம சின்ன வயசுலேருந்தே அவள் கூடவே வளர்ந்துட்டோம். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் போய் எப்படி அவகிட்ட சொல்கிறது? அவள் எனக்கு பிடிக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டானா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, அவகிட்ட நம்ம பேசி பார்ப்போம். நம்ம அவளை லவ் பண்ணுறோன்னு பேசக்கூடாது. அவளை நம்ம பார்த்துக்கிற விதத்துலேயே அவள் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான்னு பார்ப்போம். அவகிட்ட நான் நடந்துக்கிற முறையில் அவளுக்கு நம்மளோட லவ்வை வந்து சொல்லுவோம். சாரி, என்னோட லவ்வை சொல்லுவோம். என்ன அவன் மட்டும் தனியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை யாரையாவது லவ் பண்றானோ? என் பையன் அப்படி இருக்க மாட்டான். ஜஷ்வந்த், ஜஷ்வந்த், ஏன் கூப்பிட கூட திரும்பவே மாட்றான்? என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை அதுதானோ? ஜஷ்வந்த், ஆ, அம்மா, சொல்லுங்கம்மா. என்னடா இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், திரும்பவே இல்லை? அம்மா கூப்பிட்டீங்களா? என்னது கூப்பிட்டீங்களாவா? எவ்வளோ நேரம்டா கத்திட்டு இருக்கேன்? உனக்கு காது கேட்கலையா? எவ்வளோ சவுண்டா கூப்பிட்டுனுங்க தெரியுமா? அம்மா தெரியலம்மா. ஏன் சார், ஏன் அவ்வளோ ஒரு யோசனையில் இருந்தீங்களோ? அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுடா எதுவாக இருந்தாலும். உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஜஷ்வந்த். மற்ற பேரண்ட்ஸ் மாதிரியா நாங்கள் இருக்கோம்? உங்களுக்கு பிடிச்சது தானே நாங்கள் பண்ண விட்றோம். ஏதோ ஒரு சில விஷயம் மட்டும் அதை கண்டிஷன் பண்ணி உங்களை வளர்க்குறோம், அவ்வளோதானே. மற்ற எல்லா விஷயத்துலையும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கிறோம். கரெக்டு தான்மா. ஆனால் இப்போ எதுவுமே இல்லையேம்மா. ஜஷ்வந்த், நான் உன்னோட அம்மா. எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி இருப்பான், எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். அம்மா அது வந்து எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு. அம்மா, அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல. என்னது? அம்மா ஏம்மா தெரியாத மாதிரி இருக்கீங்க? ஏய், உண்மையாலுமே தெரியலடா, சொல்லு. இல்லைம்மா, நான் அஷ்மியை அஷ்மிய? நான் அஷ்மியை விரும்புகிறேம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் அஷ்மியை விரும்புகிறேன். நான் அஷ்மியை லவ் பண்ணுறேன். ஏய், உண்மையாவா? என்னன்னு நம்பவே முடியல. அன்னைக்கு நான் கேட்டப்ப மட்டும் இல்லைன்னு இப்போ இருக்குதுன்ற. என்ன இதெல்லாம்? ஏன் ஜஷ்வந்த் இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்க? அம்மா அப்படி இல்லைம்மா. எனக்கு அஷ்மியை பிடிக்கும். ஆனால் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்மா இந்த மாதிரிலாம் யோசனையே வந்தது. என்னது யோசனையா? என்னடா புதுசு புதுசா சொல்ற? ஏய், அவ என் அண்ணன் பொண்ணு. தெரியுமா? இப்போ நான் மட்டும் என்ன சொன்னேன்? சரி, நீ அவளை லவ் பண்றியா, இல்லை நான் சொன்னதுக்காக அவகிட்ட இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறியா? நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அஸ்மின் ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அவகிட்ட நான் போய் என்னோட இதுவை லவ்வை சொன்னேன்னா ஒருவேளை அவன்கிட்ட பேசாமல் போயிடுவாளோன்னு ஒரு பயத்துலேயே நான் பேசாமல் இருந்திருக்கேம்மா. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது நான் அவளை லவ் பண்ணுறேன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு அந்த ஒரு தாட் வரலம்மா. நீ கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு தாட்டே வந்தது. சரி, இப்போ நான் என்ன பண்றது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்மா, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் நான் அஷ்மி கிட்ட போய் டைரெக்டாக என்னோட லவ்வை சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்லி அவன் என்கிட்ட எப்பயுமே பேசாமல் போயிட்டானா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்னதான்டா பண்ண போற? நான் வேணா அண்ணா அண்ணிக்கிட்ட போய் பேசவா? எதுவும் வேண்டாம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா. நான் அவகிட்ட டைரெக்டாக நான் போய் சொல்ல மாட்டேன். சரிடா, உன் விருப்பம். யஷ்வி, நீ என்ன பண்ணாலும் அம்மா உன் கூட நான் இருக்கேன். ஆனால் அஷ்மிக்கு பிடிக்கலன்னா அவளை விட்டு நீ விலகி வந்துடணும். எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நான் அப்படிதாம்மா இருப்பேன். நான் உன் புள்ளம்மா. நான் அந்த மாதிரி அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் உனக்கும் ஆசை இருக்குல்லம்மா.
அது எப்படி ஜஸ்வந்த்? அம்மாக்கு இல்லாம இருக்குமா? எனக்கு என் அண்ணன் பொண்ணு என் வீட்ல மருமகளா என் கூடவே இருந்தா எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். வேற யாரோ வர வேண்டிய இடத்துல என் மருமக இருந்தானா எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருப்பேன் தெரியுமா? என் அண்ணன் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டின்னு வரணும்னு தான் ஜஸ்வின் எனக்கு ரொம்ப ஆசை. அது நிறைவேறுமான்னு தெரியல. கடவுளோட சித்தம் எதுன்னு தெரியல. பார்ப்போம். கடவுள் அவ தான் நம்ம வீட்டு மருமகன்னா நான் எதுவுமே சொல்லலை. நான் சந்தோஷமா ஏற்றுப்பேன். ஆனால் அவ இல்லைன்னா அதையே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதையும் சந்தோஷமா தான் ஏற்றுக்கணும். சரிம்மா. ஆமா, எங்க தங்கச்சியை காணோம்? அவளா? அவ இன்னும் தூங்கிட்டு இருக்காடா. சரி, ஓகேம்மா. பார்த்துப்போம். நீங்க இதெல்லாம் போய் ஜெசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் எப்படிடா சொல்லுவோம் போயிட்டு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரிம்மா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி ஜெஸ்வின், பார்த்து பத்திரம்னா. ஓகேம்மா, பாய். இந்த காலத்து பிள்ளைங்கள என்ன சொல்றதுனே தெரில. அன்னைக்கு என்னடான்னா வேணான்னு சொன்னான், இன்னைக்கு என்னடான்னா அவ வேணும்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்றது? நான் எதுவும் பண்ணவும் முடியாது. ஒரு பக்கம் என் புள்ள, ஒரு பக்கம் என் அண்ணன் பொண்ணு. பார்த்துப்போம் எது நடந்தாலும். என்ன அவ என் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். கடவுள் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு தெரியலையே. எதுவாக இருந்தாலும் நல்லதே. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல இவருக்கு ஃபோன் பேசி. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணுவோமா? ஆனால் ஏதோ பிஸியாக இருக்காரு போல. ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுறது? லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம்.